டீசல் விலையானது இன்று லிட்டருக்கு 92 ரூபாய் 39 காசிலிருந்து 92 ரூபாய் 305 ரூபாய் 25 காசாக கிட்டத்தட்ட 3 ரூபாய் வரை உயர்த்தி இருக்கிறது. இந்த திடீர் விலை உயர்வால் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் இன்று கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு எரிபொருள் சலுகைகளை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். நம்மோடு இப்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த டீசல் விலை உயர்வால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து கேட்கலாம். அன்பழகன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த டீசல் விலை உயர்வால் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இதற்கு என்னென்ன அரசு இந்த பேருந்து கட்டண உயர்வை தடுப்பதற்கு டீசல் விலை உயர்ந்ததை சலுகை விலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என நீங்கள் குறிப்பிட்டிருக்கீர்கள். அது அரசு சாத்தியமா? தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும், மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனிநபர் வாகன பயன்பாடு குறைத்து பொது போக்குவரத்து வாகனங்களை மக்கள் அதிகம் பயன்படுத்தணும்னு சொல்லி கடந்த 2-3 நாட்கள் முன்னாடி தான் ஒரு அறிக்கை இது பண்ணியிருந்தாங்க. திடீர்னு இப்ப டீசல் உயர்வு காரணமாக பொது போக்குவரத்து எல்லாமே பாதிக்குது. கிட்டத்தட்ட சார் நம்ம பொது போக்குவரத்து வாகனங்கள்ல இந்தியா முழுவதும் உள்ள பொது போக்குவரத்து வாகனங்க, பிளைட்டு, ட்ரெயின், மெட்ரோ, அரசு பேருந்துகள் 80% இது பேருந்துகள் தான் பயன்படுத்தணும் பயணிகள். 80% பேருந்துகள் பயன்படுத்தும் போது இப்ப டீசல் விலை உயர்வுனால கிட்டத்தட்ட எல்லா பேருந்துகளுமே கிட்டத்தட்ட பாதிக்கப்படும். ஏற்கனவே இந்த தொழில் ரொம்ப நலிவடைந்து இந்த தொழில்களை நடத்தலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இந்த பேருந்து தொழில் ரொம்ப நலிவடைந்துள்ளது. இந்த நலிவடைந்த சரி கட்டத்தை நம்ம தமிழக அரசு கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்கன்னா, டீசல் விலை உயர்வு ஏற்படும் போதெல்லாம் 61 ரூபா கிட்ட நம்ம பிரைஸ் இருக்கும் போது 30 ரூபா கிட்ட மானியம் கொடுத்து தமிழக அரசு நம்ம தமிழக போக்குவரத்து கழகங்களுக்கு மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் நம்ம தனியார் பேருந்துகளுக்கு இது கொடுக்கணுங்கன்னு நாங்க முக்கிய மெயின் கோரிக்கையை அதான் பண்றோம். அப்புறம் ஏற்கனவே நிறைய அதிகப்படியான சாலை வரி, தேசிய டோல்கேட் கட்டண உயர்வு, உதிரி பாகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70% மேல உதிரி பாகங்கள் விலை உயர்வு இருக்கு. காப்பீடு, இன்சூரன்ஸ் காப்பீடு கிட்டத்தட்ட அது ஒரு 50% மேல உயர்ந்திருக்கு. மாநிலங்களுக்கு இடையான சாலை வரி, டிரைவர்கள் பற்றாக்குறை, இது மாதிரி நிறைய பாதிப்படைஞ்சிருக்கு. 2024 இருந்து பல கட்டணங்கள் உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் நாங்க உயர்த்தாம இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு தொழில் போட்டி காரணமா கட்டண உயர்வு எதுவும் இல்லாம பேருந்து இயக்கிக்கிட்டு இருக்கோம். தற்பொழுது அதே சூழ்நிலை தொடர் கட்டண உயர்வு எதுவும் நாங்க பண்ணல. இருந்தாலும் மத்திய மாநில அரசுகள் இது முக்கியமான பிரச்சனை. கிட்டத்தட்ட நகரங்களுக்கு இடையான போக்குவரத்துல கிட்டத்தட்ட நாங்க 80% பேருந்துகளை நாங்க ஆம்னி பேருந்து உரிமையாக தான் இயக்குறோம். கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரை 5800 பேருந்துகளை 7800 நடைகள் கிட்டத்தட்ட சாதாரணமா ஒரு நாளைக்கு 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் பயணிகளுக்கான தேவையை ஆம்னி பேருந்து உரிமையாக தான் நாங்க அந்த பேருந்து சேவைகளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால மத்திய மாநில அரசுகளை தலையிட்டு ஒரு நல்ல தீர்வு காண்பாங்கன்னு எதிர்பார்க்கிறது. ஓகே, அன்பழகன், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இது இப்போது இது ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போரால் இந்த கச்சா எண்ணெய் வரத்து கம்மியா இருக்கிறதுனால பிரதமர் நரேந்திர மோடியை நீங்கள் கூறியது போலவே பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த டீசல் மானியம் என்பது படகுகளுக்கு, மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது தனி ஆம்னி பேருந்துகளுக்கு வழங்கப்படுவது வேறு எந்த மாநிலத்திலாவது வழங்கப்படுகிறதா? அது ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் வழங்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்துல அது மாநில அரசு வழங்கணும்னு நினைக்கிறீங்களா? இது ஃபர்ஸ்ட் சார் இப்ப நம்ம இப்ப நீங்க இது நமக்கு பேசிக்கா இந்த பொது போக்குவரத்தை ஊக்குவிச்சாவே நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்ப ஒரு தனி நபர் நீ ஒரு எக்ஸாம்பிள் சென்னை டு திருச்சிக்கு ஒரு தனி நபர் கார்ல போனார்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் டீசல் பயன்படுத்துவாரு. இதே ஒரு பேருந்துகள்ல போகும்போது நாங்க பேருந்துல 150 லிட்டர் டீசல் பயன்படுத்தும். 150 லிட்டர் டீசல் பயன்படுத்தும் போது இதுவே நீங்க கிட்டத்தட்ட ஒரு பேருந்துல 40 பேர் போறாங்கன்னா கிட்டத்தட்ட 20 கார்ல போற வேண்டிய போக்குவரத்தை நம்ம குறைச்சிடலாம். அதுக்கு பேசிக்க என்ன பண்ண நம்ம பேருந்து சேவை கார்ல போற சொகுச கொடுக்கறோம். அதே மாதிரி குறைவான கட்டணத்தை வசூலிக்கிறோம். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ணெய் தேவையை குறைக்க முடியும். அது குறைக்கிறதுக்கான முக்கியமான நம்ம பண்ண வேண்டியது பொது போக்குவரத்தை ஊக்குவிச்சு பொது போக்குவரத்து நல்ல சேவையை கொடுத்தாவே
நம்ம வந்து தனிநபர் வாகன பயன்பாடு குறைஞ்சிரும். ம், ம், ம். குறைக்கும் போது நம்ம பொருளாதார நீங்க இப்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1000 லிட்டர் டீசல் பயன்படுத்துறத வந்து 200 லிட்டர்லயே நம்ம முடிச்சிட போறோம். இதுல மத்திய அரசு ஏற்கனவே ஒரு லிட்டர் டீசலுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ரூபாய் கிட்ட வந்து மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் பயன்பாட்டுக்குள்ள பெட்ரோல் டீசல்ல இது குறைஞ்சதாவே ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிருந்தேன். அந்த அந்த சேவிங் அதுல கொடுக்கலாம் அரசு, மத்திய மாநில அரசுல வந்து அதை அந்த பொது போக்குவரத்து வாங்க கொடுக்கலாம். ஓகே. ஆனா இப்ப தற்காலிகமா தான் இந்த விலை உயர்வு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். போர் முடிவடையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அந்த அமைதியான சூழ்நிலை வரும்பொழுது இன்று 2 ரூபாய் 86 வரை டீசலுக்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த கட்டண உயர்வு எதுவும் உடனடியாக அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? ஆம்னி பேருந்துல கட்டண உயர்வு இல்லை சார். கட்டண உயர்வு எதுவும் நாங்க தற்போதைய பண்ணவில்லை. ஓகே, நன்றி சார். எங்களோட இணைப்பில் வந்து இந்த டீசல் விலை உயர்வால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன சலுகைகள் ஏற்படும் என்பது குறித்த பல்வேறு தகவல்களை எங்களோடு பயந்து மிக்க நன்றி சார்.